அக்பர் மற்றும் பீர்பால் கதையை உங்களிடம் கூறுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. என் காணொளியை கேட்க போறமைக்கும் நன்றி. வாங்க காணொளிக்குள்ள போலாமா? பீர்பால் 1528 பிறந்தார். 1586 இறந்தார். வயது 57 58. இயற்பெயர் மகேஷ் தாஸ். ராஜா பீர்பால் முகலாய பேரரசர் அக்பர் அவையில் ஆலோசகர். அவர் தனது அறிவை மையமாக கொண்டிருக்கும் நாட்டுப்புற கதைகள் மூலம் இந்திய துணைக்கண்டத்திலும் பெரும்பாலும் அறியப்படுகிறார். அக்பர் அவையில் பீர்பால் ஒரு கவிஞராகவும் நியமிக்கப்பட்டார். அவர் பேரரசுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தார். நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட மிக முக்கியமான குழுவில் உறுப்பினராக இருந்தார். அக்பரால் நிறுவப்பட்ட மதம் தீன்-இ-இலாஹி பின்பற்றும் ஒரே இந்து பீர்பால். அக்பருடனான அவரது உரையாடல்கள் சம்பந்தப்பட்ட உள்ளூர் நாட்டுப்புற கதைகள் அவரை மிகவும் புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாகவும் சித்தரிக்கின்றன. இந்த கதைகள் அவரது உளவுத்துறையையும் தந்திரத்தையும் நகைச்சுவை பதில்களும் அக்பரை கவர்ந்திழுத்து கொண்டதாக கூறுகிறது. இந்த நாட்டுப்புற கதைகள் அடிப்படையில் நாடகங்கள், படங்கள் மற்றும் புத்தகங்கள் உள்ளன. இவை சில குழந்தைகள் காமிக்ஸ் புத்தகங்கள் மற்றும் பள்ளி பாட நூல்களிலும் உள்ளன. இப்படிப்பட்ட கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அக்பரும் பீர்பாலும். டெல்லி வந்து சேர்ந்த பீர்பால் புரோகிதர் தொழில் செய்து பிழைப்பு நடத்தினார். நாளடைவில் நகைச்சுவை கலந்த தன் பேச்சு திறத்தாலும் அறிவாற்றலாலும் டெல்லி மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றார். இவரது புகழ் அக்பர் சக்கரவர்த்தியின் காதிலும் விழுந்தது. ஒரு நாள் அக்பரது பணியால் அக்பருக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது வெற்றிலையில் சுண்ணாம்பை சிறிது அதிகம் சேர்த்து விட்டான். அதை வாங்கி மென்ற சக்கரவர்த்தியின் வாயும் நாக்கும் எரிச்சலாகி புண்ணாகி விட்டது. இதனால் கோபமடைந்த சக்கரவர்த்தி பணியாளுக்கு ஒரு விசித்திரமான தண்டனையை வழங்கினார். பணியாளன் தானே கடைக்கு போய் 1/4 படி சுண்ணாம்பு வாங்கி அதை நீரில் கரைத்து முழுவதையும் அவன் குடிக்க வேண்டும் என்பதே அவனுக்கு இடப்பட்ட ஆணை. மன்னரின் உத்தரவை மறுக்க வழியின்றி கண்கலங்கி நொந்து போய் கடைக்கு சென்று சுண்ணாம்பு வாங்கி கொண்டிருந்த பணியாளை அவ்வழியாக வந்த பீர்பால் கண்டார். அவனுடைய வருத்தமுற்ற முகத்தை கண்ட பீர்பால் அதற்கான காரணத்தையும் விசாரித்தார். அவனும் விவரம் கூறினான். அவனுக்கு ஆறுதல் கூறி அவனை தேற்றிய பீர்பால், மன்னரின் தண்டனை மிக கொடுமையானது என்றாலும் அதிலிருந்து மீண்டு விடுவதற்கான வழி ஒன்று இருக்கிறது என்று கூறி அரசரின் எதிரில் சுண்ணாம்பு நீரை குடித்த பிறகு வெளியே வந்து குடித்த நீரின் அளவுக்கு நெய்யை குடித்து விடும்படி யோசனை கூறி அனுப்பினார். பீர்பாலின் யோசனைப்படியே நடந்து கொண்டான் பணியாள். காரமான சுண்ணாம்பு நீரை குடித்த பின் அம்மா அப்பா என்று அலறுவான். தன் நாக்கை வேக வைத்ததற்கு அதுவே தண்டனை என்றும் எண்ணிய அக்பருக்கு அவன் சிரித்த முகத்துடன் உலாவுவதைக் கண்டு திகைப்பும் ஆச்சரியம் ஏற்பட்டது. அவனை கூப்பிட்டு அவனுக்கு சுண்ணாம்பு நீர் தீங்கு விளைவிக்காததன் காரணத்தை கேட்டார் அக்பர். அவனும் அரசர் முன் மண்டியிட்டு வணங்கி பீர்பாலின் மதி நுட்பத்தால் தான் பெருந்துன்பத்திலிருந்து தப்பியதாக கூறினான். பீர்பாலின் மதி நுட்பத்தை உணர்ந்த அக்பர் அப்பணியாளை விட்டு பீர்பாலை அழைத்து வர சொல்லி அவருக்கு பாராட்டும் பரிசும் கொடுத்து அவர் தன் அவையில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது முதல் பீர்பால் அக்பரின் அரசவையில் பணியாற்றியதுடன் அக்பரின் உற்ற நண்பராகவும் விளங்கினார். இக்கதை மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு கண்ணீர் வந்தா அடுத்தவங்களுக்கு ரத்தம் வரணும்னு நினைக்க கூடாது. நம்ம பட்ட துன்பத்தை அடுத்தவங்க படக்கூடாது நினைக்கணும். இதுதான் இந்த கதை மூலமா நான் அறிஞ்சுக்கிட்டது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.